ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரைக்கீரை செய்யலாம். நான் குக்கரில் பருப்பு, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 விசில். பருப்பு ஃபுல்லாக வேக வேண்டாம், ஓரளவுக்கு இப்படி கையில் வச்சு நான் வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா கீரை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, அதனால் வெறும் பருப்பு மட்டும் இப்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் காமிக்கிறேன். பருப்பு பாருங்கள், குழையெல்லாம் இல்லை, இப்படி அமுக்கணுன்னே இது இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரையை போடணும். பருப்பு விசிலேருந்து எடுத்து வச்சு அப்படியே சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கீரை போட்ட பிறகு மூடக்கூடாது, கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படியே திறந்தக்குள்ளே தான் வேக வைக்கணும். இதில் இப்போ தக்காளி போடணும். அந்த ஏற்கனவே பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். பூண்டு, வெங்காயம் போட போகிறதில்ல, ஏன்னா நான் நாட்டு மருந்து சாப்பிட்றேன்னா, ஸோ அதனால் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. தக்காளி போட்டு காமிக்கிறேன். 2 தக்காளி போட்டிருக்கோம். கீரை பருப்பு அப்படியே வேகுது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் கறந்தபடி. இப்போ முதல்ல பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், இப்போ கீரை போட்டல, அதுக்கு கொஞ்சம் லைட்டான உப்பு, அவ்வளோதான். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சிட்டு அப்புறம் தாளிக்கிறேன். கீரை வெந்துடுச்சு, போதும். இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா கடைஞ்சிட்டு அப்புறம் நான் காமிக்கிறேன். நம்ம கீரை தாளிக்கலாம். பாத்திரம் வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா நான் மருந்து சாப்பிட்றதுனால கடுகு போடக்கூடாது, வெறும் சீரகம் மட்டும் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை போடலாம். இது கீரைன்றதுனால கீரையில் கருவேப்பிலை போட மாட்டாங்க, அதனால் நான் போடல. இப்போ இதை எடுத்து கீரையில் ஊற்றிடலாம். கீரை தாளித்து ரெடி ஆகிடுச்சுங்க. கீரை சாதம் இங்கே பாருங்கள், சாப்பாடு அடிச்சிச்சு. அரைக்கீரை சாதம். அப்புறம் இது சைட் டிஷ் முட்டை ஆம்லெட் தான்.